ஐயா வணக்கம். வணக்கம். முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றி ரொம்பவும் இழிவாக பேசினார் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் கருத்து? அந்த மூதேவிக்கு முக்தார் மூதேவி பன்னாட பரதேசின்னு தான் நான் அவனை பேசுவேன். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த செல்லப்பாண்டியன் நான் சொல்கிறேன். ஏன்னா அறிவிற்கடை சோரத்திங்க இல்லை வேறு எதுவும் திங்க நாயே பரதேசி நாய். வாழ்க்கையில் இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தின கிடையாது. அவர் ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர்னு மூச்சுக்கு 300 தடவை இன்னைக்கு உச்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை அரசியல் தலைவர்களும் எடுத்துக்காட்டாக இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தாலும் கூட எந்த தலைவர், அது விஜயகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்தாலும் முதல் படத்தை போடுறது காமராஜர் படத்தை போடுற நாட்டில் இந்த முக்தார் மூதேவி இந்த 2026 தேர்தலுக்காகவே ஒரு இணக்கமாக தமிழ்நாட்டினுடைய அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவன். ஏன்னா நீ எல்லாம் ஒரு நாளைக்கு ஜெயிலில் போய் உட்காந்துருப்பா மூதேவி? ஏன்னா 9 வருஷம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போனவர் பெருந்தலைவர் காமராஜர். நாயே போய் ஒரு ரூம்ல 10க்கு 10 ரூம்ல நாயே உனக்கு 3 நேரம் சாப்பாடு வரேன் உட்காந்துடுறா பார்ப்போம். பாரதேசி வாயில ரொம்ப மோசமாக வார்த்தை வருது. நீ யாருக்காக இந்த மாதிரி பேசிட்டு அலைகிற? காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்து அவர் நீ சொன்ன நாயே அந்த 3/10/1963 இவர் நேரு அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, கட்சி கட்டமைப்பை வளர்ப்பதற்காக இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது, அதை கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். மூதேவி அதே 1947 பொறுப்பேற்ற ஓமுந்தரா ரெட்டியார் இருக்கிற அவரும் ராஜினாமா செஞ்சுட்டு தான் போனாரு. ஏன் போனார் தெரியுமா? அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே சார்ஜ் கோட்டைக்குள்ளே கட்சி கரவேஷ்டியை கட்டி எதற்காகவும் உதவிகிட்டு வரக்கூடாது, அப்படி வந்தால் நான் கட்சிக்காரங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிய பொழுது கட்சிக்காரங்க தொந்தரவு இருந்தால் நான் வெளியில போய் வேண்டிய ராஜராஜை தூக்கி விட்டு வல்லனார் வாழ்ந்த வடலூருக்கு சென்றவர் ஓமுந்தரா ரெட்டியார். 8 அமைச்சர். ஏனால் நாயே காமராஜரை நீ குறை சொல்கிறாய் என்று சொன்னால் அங்கே 8 அமைச்சராக இருந்த கக்கடை நீ அடுத்த வாரம் நீ குறை சொல்லுவ. அதே போல அதுக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் பக்தவச்சலம் முதலமைச்சராக சொல்ல மூதேவி அந்த பக்தவச்சலமும் இவர் அமைச்சராக இருந்தாரு. எப்படி காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஊழல் செய்தார் என்றால் பக்தவச்சலத்துக்கு அப்புறம் நேரு முதல்வர் பதவி கொடுத்தாரு. இந்த கேடுகட்ட 2026 தேர்தலில் அக்டோபர் மாதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜாதி முதலை ஏற்படுத்தலாம் என்று அதாவது பசுமன் தேவர் அவர்களை முத்துராமலிங்கம் என்று மோதி பார்த்தாரு. அங்க ஒன்றும் பருப்பு ஆகல. இப்ப இந்த முக்தார் மூதேவியை வச்சு தமிழ்நாட்டிலே தேவையில்லாத வேலைகளை செய்தால் செருப்பை நான் இந்த எந்த சேனலுக்கு நான் செருப்பு வெளியில கழட்டி வச்சுட்டு தான் வருவேன். இப்ப நான் செருப்பை போட்டுட்டு தான் உள்ள வந்தேன். எதுக்குங்க இத்தனை நாள் செருப்பு வெளியில கழட்டி போட்டு வருவேன்? இன்னைக்கு இது செருப்பல் அடிப்ப நாயை இத்தோட எந்த சேனலையும் நீ விருதுநகர் பக்கமோ இல்ல எங்க சென்னை பக்கம் எங்கேயாவது உள்ள கள்ள கண்டன செருப்பால ஒவ்வொரு டாஸ்மார்க் மதுப்பிரியர்களும் செருப்பால் அடிப்பான். டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை வெறி கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோ. அரசியல் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய ஒவ்வொரு டாஸ்மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் மதுவில்லாமல் ஆட்சி செய்த மகத்தான முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணிலிருந்து பேசுறேன். இத்தோட நீ நிறுத்திக்கோ. இனிமே வாயை எவனாவது எழுதி கொடுத்தான் சொல்லி பேச சொன்னான் பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு எங்கேயும் கிடையாது. ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையில கோட்டை அடிச்சுட்டு வந்து உன்னை குமரிடுவான் பார்த்துக்கோ. மரியாதை எச்சரிக்கிறோம். தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் உன்னை எச்சரிக்கிறது. ஐயா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலே முதல் வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நான் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விஜய் அவர்களும் நான் காமராஜர் ஆட்சியை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே வாசனை தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த ஒரு கண்டனங்களுமே இல்லை. ஏங்க அதாவது இந்த இப்போ கேடுகட்ட மூதேவிகளுக்கெல்லாம் அந்த அவரை சொல்லி கொடுத்தோம் இல்லைங்க. அவர் இருக்கிற படத்தையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். காமராஜர் எப்படி வாழ்ந்தார், ஏன்னா அவர் போய் கேரவனுக்குள்ளே உட்காந்துருக்கிறார் போயிட்டு
9 ஆண்டு காலம் சிறையில் இருந்த காமராஜருடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு தனியாக போய் உட்காந்துருந்தா தெரியும். காமராஜர் அவருக்கு என்னங்க, அவர் என்ன ஒரு கற்பனையில் இருக்கிறாரு. இன்றைய ஜென் செட் என்று சொல்லக்கூடிய இளவட்டங்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க, நம்ம முதலமைச்சராக போகிறோம்னு இவர் கற்பனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையனை கூப்பிட்டாரு. இந்த இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள், இன்னைக்கு அம்மாவுக்கும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவர் இருக்கிற படத்தை எல்லாம் போட்டுட்டு முதலமைச்சராகின்ற கனவுல தான் இருக்கிறார் ஒழிய ஒரு தெளிவான பார்வை, ஒரு எதற்காக, அதாவது இருக்கிற ஆட்சியில் இருந்த அத்தனை தலைவர்களும் காமராஜராக இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அடுத்த இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க, திமுகலேருந்து யாராவது பழைய அமைச்சர் யாராவது வந்துட்டாருன்னு வைங்க, கருணாநிதி படத்தையும் போட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா படத்தையும் போடுவார். இப்படி எல்லா படத்தையும் போட ஆரம்பித்து கடைசியில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் படத்தை போடுறதுக்கே ஆள் இருக்காது. எல்லா படத்தையும் போட்டுட்டு திமுக, அதிமுக, பாமக, பாஜக இருக்கிற கட்சியில் எல்லாம் ஏற்கனவே பிஜேபியில் பாஜகவில் இருந்தவங்க இருக்காங்க, மற்ற கட்சியில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இருக்கிற கட்சியில எல்லாம் வந்தாச்சுன்னா அத்தனை கட்சிக்காரங்க தலைவர் படம் போட்டுட்டு இவர் படத்தை எடுத்துருவாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எல்லா தலைவரும் ஆதரவற்ற சின்னம்னு போட்டு தான் அவர் தேர்தலை சந்திக்க போறாருன்னு நினைக்கிறேன். இப்போ காமராஜர் ஆட்சி எப்படி கொடுப்பாரா விஜய் அவர்? ஏங்க அந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. காமராஜர் ஆட்சின்னா பெத்த தாய்க்கே குடிநீர் அந்த குடத்துல போய் தண்ணியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு பைப்பு போட்டதை பிடிங்கி போட்டவர் காமராஜருங்க. என்ன காமராஜர் ஆட்சியில் வந்தவங்க போனவங்களாம் நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் காமராஜர் எப்படி அமைப்ப? நீயே கேரவனை விட்டு ஏசி நம்ம குழுக்குள்ள ஏசியை விட்டு நீ வர மாட்டேன். ஒரு இப்போ சென்னையில் புயல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ இப்போ எந்த தெருவில் வந்து கொடை பிடிச்சி இப்போ ஏரியாவை அங்கே விஜயாசார் பாடியிலையும் இங்கிட்டு அம்பத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்துட்டேன். அது என்ன ஒரு அறிக்கை விடுறாரு, தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு இருக்கிறது, அதனால் அந்த கட்சி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், உரிய நிவாரணப் பணிகளை செய்யணும். எங்கேருந்து செய்ய அவன் பாவம், அவன் அப்பா ஆத்தாட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிற பையங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நிவாரணப் பணிகள் செய்யணும். அவன் ஏதோ அப்பா அம்மாட்ட 100-200 வாங்கினதை வச்சு 2 செய்வாங்க, அவங்களுக்கு தகுதிக்கு பண்ணுவாங்க. நீங்க இல்லைங்க இறங்கி வரணும். இப்போ முக்தார் பேச்சுக்கு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்குமா தெரிவிச்சிருக்க கூடாதா? கண்டிப்பாக காமராஜருடைய படத்தை போட்டு காமராஜர் ஆட்சி, அதாவது காமராஜர் அளவிலே ஒரு 10% கூட இவரால் ஆட்சிக்கே வந்தாலும் கூட ஆட்சி நடத்த முடியாது. ஏன்னா அப்படி கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு இப்போ சேர்ந்துருக்கிறவங்க சேர போகிறவங்களை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா அப்படி ஒன்றும் தூய்மையான அந்த அரசியலில் இருந்தவர்கள் கிடையாது. உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். தான் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து குறை சொல்கின்ற பொழுது உடனடியாக அறிக்கை விட்டுருக்கணும். ஏங்க ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு மழை நிவாரணத்தில் என்ன சொன்னாங்க? 2001 ஆட்சிக்கு வந்தவுடன் 2003 சொல்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு, அந்த மழைநீர் அந்தந்த கிணத்துக்குள்ள உன் வீட்டில் மொட்டை மாடியில் மழை பெய்யணும், அந்த தண்ணி உன் வீட்டு நிலத்துக்குள்ளேயே போகணும், உன் வீட்டு கிணத்து உரக்குள்ள போகணும்னு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மழை நீரை சேமிக்கணும், மழை நீரை நீ சேமிச்சா தாண்டா கோடை காலத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல உனக்கு தண்ணி பஞ்சம் வராது அப்படின்னு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி குலதெய்வ கோயில்களிலே ஆடு கோழியை தின்னு மாமிசங்களை தின்னு நீங்கள் மந்தமாக கூடாது, அறிவோடு சிறந்து இயற்கை உரங்களை நம்மளுடைய அந்த இயற்கை கனிகளையும் காய்கறியும் சாப்பிடுங்கன்னு அன்னைக்கு சொன்னவர் ஜெயலலிதா. மழைக்காலத்தில் அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? மழை நீரை சேகரிங்கன்னு அறிக்கை விட்டுருப்பாங்க. நீ மழை நிவாரணம் வழங்கலன்னா அங்கங்கே சட்டியில் சோத்தை போட்டு லெமன் சாதம் புளி சாதம் ஒரு 4 நாளைக்கு 10 நாளைக்கு போட்டால் சரியாக போகுமா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இதெல்லாம் வந்து இந்த இளைஞர்களுக்கு இவர் இப்போ உடனடியாக சொன்னோம், அவங்க வீடுகளில் மழைநீர் சேகரிப்புக்கான வேலைகளை செய்யுங்கள்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு தலைவர் அவர் தாங்க. அதாங்க காமராஜர் வழியில் வர்ற தலைவர். ரெடிமேடு நீ லெமன் சாதம் போடு, புளியோதரை போடு, ஏங்க மழையை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இந்த இப்போ நான் ஆவடியிலேருந்து வரேன், எங்கள் அம்மா எங்கள் மேயர்
பிரியா அழகா சொன்னாங்க. போன மாதம் என்ன சொன்னாங்கன்னா, அது ஓகே ஐயா. இப்போ விஜய் அவர்கள் வெளியவே வரலையே, இந்த மழை கூட அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய விழாவுக்கு மட்டும் வெளியே வந்துட்டு இப்போ உள்ள போனவர் மீண்டும் வெளியே வரலையே, அந்த சைட்லாம் எப்படி ஒன்றும் பாதிப்பு எதுவும் இல்லையா? ஏங்க பனையூரை சுற்றி பாதுகாப்பாக இருக்காரு. மழை நிவாரணம்ங்கிறது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை என்னத்தை தான் நீங்கள் திமுகவில் வந்து திராவிட கட்சியை நீங்கள் என்னதான் விமர்சனம் செய்தாலும் இன்னைக்கு அவங்களும் ஒரு கோட் சூட்டை போட்டு முன்னாடி 4 வண்டியை விட்டு எங்கே வண்டி இறங்காது, எப்படி போய் டேர்ன் பண்ணணும், அவங்க முன்னக்கூடிய ஆளுகளை அனுப்பி நான் கொடை பிடிக்கிறதுக்கு அங்கே ரெடியாரு, கோட்டை போட்டுட்டு வந்து அப்படியே பார்வையை பார்த்தாவது ஏதோ ஒரு சீனை போடுறாங்கல்ல. அதாவது இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா இருக்கிற ரோடு ஏற்கனவே அருமையான ரோடு இருக்குது. இன்னைக்கு நான் இப்போ வரும்போது திருமங்கலம் ரோடு அருமையான ரோடாக இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வரும்போது பார்த்தா நைட்டு பரண்டி வச்சுருக்காங்க. ஏன்னா போன மாதம் மேயர் அவங்க சொன்னது இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பேட்ச் ஒர்க்கு தான் போட முடியும், ரோடு போட முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிற ரோடை நைட்டு ஃபுல்லாக பரண்டி வச்சுட்டு அது இப்போ புயல் வர்ற காலம் மழைக்காலத்தில் வந்து பரண்டி வச்சுருந்தா அது என்ன அர்த்தம்? தயவு செய்து ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் நம்ம மா சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் சேகர்பாபு ஐயா அவர்களையும் முதலமைச்சரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறது, நீங்கள் ரோடே போடாட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து ஜனவரி மாதம் வரைக்கும் ரோடை பரண்டாமல் இருந்தாவே போதும். பேச்சோருக்கு போடாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் குண்டுங்குழியில் அது இறங்கியாவது வரோம். குண்டுங்குழியில் தண்ணி இருந்தால் கூட அது நிலத்தடி நீராக கூட போய் கிடந்தோம். ஆனால் தயவு செய்து நல்லா இருக்கிற ரோடை பரண்டாமல் இருந்தால் சரிங்கிறது தான் தமிழ்நாடு மது ஒழிப்பு சங்கம் பதிவு செய்கிறது. நன்றி ஐயா.